வந்து 8 அங்கங்களை கொண்டதுன்னு சொன்னேன். அதில் முதல் வந்தது யமம். யமம் அப்படிங்கிறது எப்படி நான் உலகத்தாரோட ஒத்து வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது. இரண்டாவது நியமம், நாம் எப்படி டிசிப்ளினோடு இருக்கணும், நம்மளுடைய சுய ஒழுக்கம், அதுதான் நியமம். ஆசனம் என்பது இந்த ஃபிசிக்கல் பாஸ்டர், நம்ம ஆசனங்கள்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது. பிராணாயாமம் அப்படிங்கிறது மூச்சு பயிற்சி. பிரத்யாகாரம் என்றது மனதை, அதாவது சென்சஸ் கண்ட்ரோல், மனதை ஒருமுகப்படுத்துறது, கண்ட்ரோல் பண்ணுறது. தாரணம் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன், ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்லேயோ இல்லை சோசன் இதில் நம்ம முழு கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ணுறது தாரணம். தியானம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸ், தியான நிலையில் இருப்பது. சமாதி என்பது அந்த நிலையிலேயே ஒன்றரை கலந்து விடுவது, அதுதான் சமாதி. இதுதான் 8 அங்கங்கள் கொண்ட அஷ்டாங்க யோகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ஷ உத்தானாசனத்திலேயே அடுத்த மாடிஃபிகேஷன். இதில் வந்து தோள்பட்டை கைகளை வேறு முறையில் மாற்றி அதுக்கும் நல்ல ஒர்க் பண்ணக்கூடிய விதமாக நம்ம பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம பார்ஷ உத்தானாசன மாடிஃபிகேஷன் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்னொரு மாடிஃபிகேஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை கைகளை 2 விதமாக வச்சு பண்ண போகிறோம். நம்ம பார்க்க போகிறோம். இடது காலை முன்னாடி வைங்க, லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட், வலது பாதம் லேசாக திருப்பிங்க, ரைட் ஃபுட் ஸ்லைட்லி டேண்ட் அவே. இப்போ மூச்சு உள்ளே வாங்கிட்டு கைகளை மேலே தூக்குங்க. இன்ஹேல், ரைஸ் த ஆர்ம்ஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட். எக்ஸேல், பெண்ட் ஃபார்வர்ட், ஃபுல்லாக பொசிஷனுக்கு போயிடுங்க. கோ டவுன் ஃபுல்லி. இன்ஹேல், கம் ஆஃப் வே, பாதி தூரம் வந்து கைகளை மேலே தூக்கவும். எக்ஸேல், கோ டவுன், மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கீழே போங்க. இன்ஹேல், கம் அப் ஃபுல்லி. எக்ஸேல் பண்ணும்போது கைகளை கீழே கொண்டு வந்துடும். இடது கால் பின்னாடி கொண்டு வந்துடலாம். இதை நம்ம வலது பாதத்தில் பார்க்க போகிறோம். வலது காலை முன்னாடி எடுத்து வைக்கவும், இடது பாதத்தில் லேசாக திருப்பணும். இன்ஹேல், ரைஸ் த ஆர்ம்ஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட். எக்ஸேல், மெதுவாக குனிங்க. இன்ஹேல், பாதி பொசிஷனுக்கு வாங்க. கம் டு ஆஃப் வே, ரைஸ் த ஆர்ம்ஸ். எக்ஸேல், கீழே போங்க. இன்ஹேல், கம் அப். எக்ஸேல் பண்ணிட்டு கைகளை கீழே கொண்டு வாங்க. வலது காலை பின்னாடி எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ இதே ஆசனம் கைகளை வந்து பக்கவாட்டில் தூக்குற மாதிரி பார்க்க போகிறோம். இடது காலை முன்னாடி வைங்க, லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட். மூச்சு உள்ளே வாங்கிக்கிட்டே கைகளை மேலே தூக்கணும். இன்ஹேல், ரைஸ் த ஆர்ம்ஸ். எக்ஸேல், குனிங்க, மூச்சு விட்டுக்கிட்டே. இன்ஹேல், பாதி வரைக்கும் வாங்க, கைகளை பக்கவாட்டில் தூக்கணும். எக்ஸேல், கீழே போங்க. இன்ஹேல், மேலே வாங்க, மூச்சு உள்ளே வாங்கிட்டு. எக்ஸேல், கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. இடது கால் பின்னாடி கொண்டு வந்துடுங்க. ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட். நம்ம இது வலது பக்கத்தில் பார்க்க போகிறோம். ரைட் லெக் ஃபார்வர்ட். இடது பாதத்தில் லேசாக திருப்பிங்க. மூச்சு உள்ளே வாங்கிட்டு கைகளை முன்னாடி தூக்கணும். இன்ஹேல், ரைஸ் த ஆர்ம்ஸ். எக்ஸேல், மெதுவாக குனிங்க, மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே. இன்ஹேல், பாதி நிலைக்கு வந்து கைகளை பக்கவாட்டில் தூக்கணும். சைட் வேஸ் ஆர்ம் மூமெண்ட். எக்ஸேல், கீழே போங்க. இன்ஹேல் அப், மேலே வாங்க, மூச்சு உள்ளே வாங்கிக்கிட்டே. எக்ஸேல், கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. வலது காலை பின்னாடி எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ நம்ம அந்த ஆசனம் எப்படி பண்ணதுங்கிறத பார்த்தோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆசனம் பண்ணும் பொழுது தோள்பட்டைக்கும்
கைகளுக்கும் நல்ல வலு சேர்க்கும். அது ஷோல்டர் ஸ்ட்ரென்த் பண்ணணுன்னா இந்த ஆசனம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைனை ஸ்ட்ரென்த் பண்ணணுன்னா, அதாவது நிறைய பேருக்கு வந்து ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், ஆனால் அதில் வந்து வலு இருக்காது. அந்த ஸ்பைனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா இந்த ஆசனம் ஒரு அருமையான ஆசனம். இந்த ஆசனங்களெல்லாம் நீங்கள் ஒரு முறையான பயிற்சி பெற்ற ஆசிரியர் மூலமாக பண்ணுறது மிகவும் நல்லது.